யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2024க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் 1 பாதமும் மகர ராசியில் 3 பாதமும் கொண்டது. நட்சத்திர அதிபதி சூரியன். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுமை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். தாய் தந்தை மீது பாசம்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உடன் பிறந்தவர்களை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்துக்கக்கூடிய நபர்கள். அன்பு பாசம் அப்படின்றதெல்லாம் இயற்கையிலேயே பொருந்தியவங்க அப்படின்னுலாம். ஆன்மீக தேடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ஆன்மீக தேடல்கள் இருக்கும். ஆன்மீகம் சம்மந்தமான சுற்றுலா போகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் ஆசைப்பட்டு செய்யக்கூடிய நபர்கள். இவங்க நார்மலாகவே விநாயகர் மேலே அதீத அன்பு கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுன்னா விநாயகர்கிட்ட போய் நின்று ஒரு சின்ன வேண்டுதல் பண்ணிட்டு போகக்கூடிய தன்மைன்றது இயற்கையாகவே அமைய பெற்றவங்க. அதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அரசு தொடர்பு அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். வேலை செய்கிற மாதிரியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அரசு அலுவலர்களோட நட்புலியாவது இருக்கலாம், அப்படி இல்லைனா அரசாங்க உத்தியோகம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அரசு தொடர்புன்றது கண்டிப்பான முறையில் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க. நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, இப்போ நிறைய பேர் கேட்கலாம் எனக்கு அப்படிலாம் இல்லையேன்னு. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் சொந்த வீடு வந்தே தீரும். பொறுமையாக இருங்க. ஆன்மீகமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கோவில் கட்டுறதுக்கு உண்டான உதவிகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் கோவிலே கட்டுறதுக்கு உண்டான நிலைமையிலையும் இருப்பாங்க. ஆன்மீகமான விஷயங்களை அதிகமாக ஆர்வம் செலுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஆளுமை திறன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாரையுமே அதட்டி வேலை வாங்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும். பிள்ளைகள் மீது அதிகமான பற்று பாசம் வச்ச ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய நேர்மை, அதே சமயத்தில் அதிகாரமான ஒரு குணம். இந்த காரணத்தினால இவங்களுக்கு பாசம் கிடைக்காம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. புறக்கணிப்புகள் அதிகமாக இருக்கும். அதிகபட்ச உழைப்பை போடக்கூடிய நபர்கள், அயராது பாடுபட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி ஏழ்மையான வீட்டில் பிறந்திருந்தாலும் இவங்க வளர வளர அந்த முன்னேற்றம் அப்படின்றத கண்கூட பார்க்குறதுக்கு உண்டான தன்மை அது கண்டிப்பான முறையில் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகபட்ச உழைப்புக்கு சொந்தக்காரங்க. இவங்க பார்த்திங்கன்னா கௌரவமான விஷயங்களை கண்டிப்பான முறையில் செய்வாங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் நுணுக்கமான அறிவோட ஒரு ஆற்றல் நிறைந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்லை தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் செஞ்சு வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய நபர்கள். வாழ்க்கை துணையிடம் மிகுந்த அன்பு பாசம் கொண்டவர்கள் அப்படிங்களாம். அடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள். பெண்கள் பார்த்திங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாரையுமே வேலை வாங்கக்கூடிய அந்த திறன் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும். யார் சம்பாத்தியமாக இருந்தாலும் இவங்க கையில் பணம் புழங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைவாக இருக்கக்கூடிய நபர்கள். இவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய நபர்கள். தங்கம் மீது சற்று மோகம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் கண்ணியம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. நேர்மை அதிகமான நபர்கள். இவங்க வேலைக்கு போகிற இடத்துல இவங்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். உத்திராடம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி உனக்கு எண்ணம் இருக்கும். குடும்பத்தை கட்டுக்கோப்பாக காப்பாற்றுறவங்க அப்படிங்கிறதுல கடுகளவும் சந்தேகமே கிடையாது. பண ரீதியான வசதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைன்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். இவங்களுடைய செலவுகளுக்கான வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் இன்கம்ன்றது அந்த எந்த தடையும் இல்லாமல் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேத சாஸ்திரங்கள் பற்றி, இதிகாசங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள். வாகனங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா புது புது வாகனங்கள் வாங்கி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள். கொஞ்சம் பந்தாவாக வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆடம்பர பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூரிய தசையில் பிறக்கக்கூடிய இவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் கையில் இருக்கிறதா வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சந்திர தசை, இது 10 வருஷம். அடுத்து செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம். மொத்தத்தில் ஒரு 20-21 வயசில் வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க அவங்களுடைய தொழில் அப்படி இல்லைன்னா வேலை இதை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. இளம் வயதிலேயே வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வரக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா 21 வயசுலேயே ராகுவுடைய தசை ஆரம்பிக்குது. அயராது பாடுபடுறது. அதுவும் ராகு பார்த்திங்கன்னா சனி சுக்கிரனோட சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகபட்சமான லாபம், விருத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த ஒரு 18 வருஷ காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப் டு ஒரு 38-40 கிட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க உழைச்சி வாழ்க்கையை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான அந்த சந்தர்ப்பமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். ராகு வந்ததுக்கு அப்புறமா திருமணம் நடக்கிற காரணத்தினால திருமணத்தில் பலவிதமான சர்ச்சைகள், சண்டைகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணையோட கருத்து மோதல்கள், கருத்து முரண்பாடுகள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒரு விஷயத்துக்கும் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவங்க மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே அந்த ராகுதசை முடிவில் எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து சுமூகமான வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. அடுத்து பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம்.
நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்துக்கு குரு வந்து தோஷப்படுது. குரு தோஷம் என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கான அங்கீகாரம் எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சாலும் பாராட்டுகள் அப்படின்றது கிடைக்காம போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, மேல் அதிகாரிகளோடு நம்ம ஒத்து போகாத மாதிரி இருக்கும். நிறைய பிரச்சனைகளை கோவிலுக்கு போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனைகளாக வைப்போம். ஆனால் எந்த பிரச்சனையுமே டக்குன்னு தீர்ந்த மாதிரியே இருக்காது. ஒன்று மேலே ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எந்த மனசு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எல்லா நேரத்துலையுமே ஒரு மனசு சங்கடத்துலேயே இருக்க மாதிரியாக இருக்கும். இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு தோஷப்படுற காரணத்தினால. ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு தானே தோஷம், செல்ஃபாக வந்து நம்மளை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். படிப்பில் தடை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் வாய்ப்பு, அதாவது நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்கள்னு பார்த்திங்கன்னா ஆன்மீகமான தேடலில் முரண்பாடுகள் இருக்கும். டக்குன்னு ஆன்மீக தேடலில் டக்குன்னு உட்காந்துருவோம். அதாவது ஆன்மீகமாக போய்கிட்டே இருப்போம், டக்குன்னு கடவுளை வெறுத்துட்டு போய் உட்காந்துருவோம். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை நம்ம வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு விரக்தி நிலைமைக்கு போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை. இந்த குருதோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் கலர் நீங்கள் யூஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியமானது. குருவுக்கு சொந்தமான நிறம் அப்படிங்கிறதுனால மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. அப்படி இல்லை மஞ்சள் கலரில் ஒரு கயிறு கிடச்சுன்னா கையில் கட்டிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது, மஞ்சள் பொடியை தண்ணியில் குழைச்சி நெத்திக்கு வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மஞ்சள் பொடியை நெத்தியில் வச்சுக்கும் போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது நெகட்டிவாக போன விஷயங்கள் பாசிட்டிவாக மாறத்துக்கு உண்டான தன்மை அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இல்லை ரொம்ப முக்கியம், ஆன்மீக ஒரு குரு வழிபாடுன்றது வாழ்க்கையில் உங்களுக்கு தேவை. பெரியோர்கள், அதாவது ஆசிரியர்கள், இந்த மாதிரியான நபர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது இது மரியாதைக்குரிய ஒரு விஷயம்தான். நமக்கு கற்றுக் கொடுத்தவங்க அத்தனை பேருமே குரு. ஸோ அவங்கள குருஸ்தானத்தில் வச்சு அவங்களுக்கு மரியாதை செய்கிறதுன்றது ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. நவகிரகங்களில் குரு பகவான் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலையில் மாலை போட்டு ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். இது மிகுந்த பலன்கள் கொடுக்கும். கோவில்களுக்கு போகும்பொழுது நெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம். நெய் வாங்கி இந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய விளக்குக்கு கொடுங்க. ரொம்ப முக்கியமாக நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அடுத்து அம்மன் கோவில்களுக்கு போகக்கூடிய நபர்கள் கிழங்கு மஞ்சள் வாங்கி அம்மனுக்கு கொடுங்க. இதுவும் நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கும். கிழங்கு மஞ்சள் கொடுக்கலனா மஞ்சள் பொடியாவது அம்மனுக்கு வாங்கி கொடுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் சார்ந்த விஷயம் செய்யும் பொழுது குருதோஷ நிவர்த்தி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் அங்கீகாரம், இது வரைக்கும் நம்மளை பற்றி எதுவுமே பேசாத கண்டுக்காமல் இருந்த நபர்கள் நம்மளை பாராட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் அப்படின்றது உருவாகும். மஞ்சள் கலரில் இருக்கிற துணி, அதாவது ஒரு கர்ச்சீஃப் அளவு ஒரு கிளாத் எடுத்து நீங்கள் பேண்ட் பாக்கெட்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. எப்பயுமே மஞ்சள் கலர் உங்கள் கூட இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இது ரொம்ப நல்ல விஷயங்கள் கொடுக்கும். அடுத்து ரத்தினம், கனக புஷ்பராகம், ஒரு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரத்தினம். இந்த ரத்தினத்தை வந்து மோதிரமாகவோ பெண்டன்ட்டாகவோ பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை ஈர்க்க முடியும். கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம். கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்குது. சனி வந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எந்த விஷயத்தை பண்ணணும்னு நினச்சாலும் சட்டுப்புட்டுன்னு ஆகலையே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். பண வரவுகள், தேவைக்கு குடும்ப நிர்வாகத்துக்கு என்ன தேவையோ அந்த பண வரவுகள் வரும். பெரிய அளவில் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் கோச்சார சுற்றுப்பாதையில் வரக்கூடிய சின்ன கிரகமான சுக்கிரன் புதனுடைய அந்த பார்வை சனிக்கு விழுற சமயத்தில் உங்களுக்கு ஈஸியாக பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு. வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து 3ஆவது வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இந்த இடத்துல ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு தைரியஸ்தானத்தில் அமர்ந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், அசாத்தியமான தைரியம் வரும். பெரிய பெரிய விஷயங்களை கூட ஈஸியாக செய்யறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். காதலிப்பை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். திருமணத்தில் முடியறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சகோதர வழி பாச பந்தங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அன்பு, ஆதரவு, இந்த விஷயங்கள் எல்லாம் உண்டு. அப்போ வந்து விடாமுயற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விடாமுயற்சிகளில் கண்டிப்பான முறையில் வெற்றிகள் உண்டு. தொழில் ரீதியாகவோ இல்லை குடும்ப ஒற்றுமை ரீதியாகவோ பண்ணக்கூடிய காரியங்கள் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இந்த இடத்துல குருவுடைய அமர்வு இருக்குது. சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நல்ல வாழ்க்கை அப்படின்றது உத்தரவாதமாக கிடைக்கும். பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் வந்து மெல்ல மெல்ல நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. சுபகாரியங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அடிக்கல் நாட்டிக்கிட்டு இருக்கிறதா நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் தெரியும். வீடு வாசல் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், தலைமை பொறுப்புகள் எல்லாமே வந்து சேர்த்துக்கு உண்டான காலகட்டம். மே 1ஆம் தேதி 2024 வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பெயர்ச்சி நடக்கும். அன்றைக்கி வந்து 4ல் இருக்கக்கூடிய இந்த குரு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போய் அமருது.
பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு அமரும் பொழுது பெரிய நல்ல விஷயங்களுக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பேரான விஷயங்கள், இது எல்லாமே கை கொடுக்கறதுக்கு உண்டான காலம். வீடு வாசல் கட்டுறது, ஆடம்பர பொருட்சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான தேடல்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். வேலை மாற்றத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் தெரியுது. அதாவது பெரிய வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோக உயர்வோடு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இந்த இடத்துல கேது உடைய அமர்வு இருக்குது. பாக்யஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நியாயமான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக நம்ம பேராசையாக திங்க் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை கலைச்சி விட்டுடும். கேது கலைப்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தடுத்து விடக்கூடிய ஒரு கிரகம். அந்த காரணத்தினால நேர்மையாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ராவாக யோசித்தோன்னா அது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தடைப்படும். கேது செவ்வாய் போல் செயல்படக்கூடிய கிரகம், அதுவும் புதன் வீட்டில் இருக்கிறதுனால நிலம் வாங்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த விஷயமெல்லாம் உண்டு. பாக பிரிவினைகள் சற்று தாமதமாகி உங்களுக்கு சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கடன் அடையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தாரா பலன்கள் பற்றி பார்த்துடலாம். தாரை உபயோகம் தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுடைய தேவைகள் அத்தனையுமே பூர்த்தியாகி நல்ல நிலைமைக்கு வரதை கண்கூட பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்காகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரிஷிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு, உடல் உபாதைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு. இந்த வழிபாடுகள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் ஜென்மதாரை வழிபாடுகள் நமக்கான தேவைகளை கரெக்டாக செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். அடுத்து சம்பத்து தாரை, பண ரீதியான தடைகளை உடைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சம்பத்து தாரை தெய்வங்களை நம்ம தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான பணத்தடைகள் அப்படின்றது முற்றிலும் நீங்கக்கூடியது. இதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது கிருஷ்ணர் வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும். இந்த தெய்வங்களை ஃபோனில் வால்பேப்பராக செட் பண்ணிட்டு அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. பணத்தடைகள் அப்படின்ற விஷயம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பணத்தடைகள் முற்றிலும் நீங்கிறத கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து ஷேமதாரை, பூர்வ ஜென்ம கர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கர்மத்திலேருந்து நம்ம விடுபடுறதுக்காக பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு 4ஆவதாக வரக்கூடிய ஷேமதாரை வழிபாடு. இந்த வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது தான் நம்ம கர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழியப்பட்டு நன்மைகள், தடைகள், அதாவது தடைகள் நீங்கி நன்மைகள் வரத்துக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது நரசிம்மர் வழிபாடு மற்றும் சிவனுடைய வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் தடையில்லாமல் நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து சாதகதாரை. சாதகதாரைன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தினாலே மற்ற தாரைகளை பெருசாக நம்ம கண்டுக்கவே வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய அந்த தன்மை அப்படின்றது இந்த சாதகதாரை தெய்வங்களுக்கு உண்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது காஞ்சி பெரியவரோட வழிபாடும் காமதேனு வழிபாடும். இந்த 2 வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபோனில் வால்பேப்பராக வச்சுக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸ்லேயோ அப்படி இல்லைனாக்கா வீட்லேயோ இந்த படங்களை மாட்டி வச்சு விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணினாலே போதுமானது. தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது நீங்கள் கண் கூட உணர முடியும். மித்திரதாரைகள், இதில் பார்த்திங்கன்னா ஹனுமன் மற்றும் ஆண்டாள் வழிபாடு வருது. இந்த 2 வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது செல்ஃப் மோட்டிவேஷன் ஜாஸ்தியாகும். அதே சமயத்தில் நம்ம துவண்டு இருக்கிற சமயத்தில் மாரல் சப்போர்ட் அப்படின்றது தெய்வ ரீதியாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாரல் சப்போர்ட் கிடைச்சதுனாவே நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்திராடம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் திருவோண நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.